ஹாய் ஹலோ மக்களே, வியூவர்ஸ், உங்களே தான் சொல்கிறேன். அதான் சாசுக்கு பண்டலுக்கு சுற்றலாம்னு சொல்லிட்டு ஒரு 200 டைம் டாப்அப் பண்ணிவிட்டு வந்துட்டேன். இது வந்து கட்டாயி தான் வரும். நிறைய வீடியோ ரெக்கார்ட் ஆகாமல் போயிடுச்சு, என்னன்னு தெரில. ஆனால் கடைசியில் கட்டணா கிடச்சிருச்சு. 20 டைமுக்குள்ளே தான் கிடச்சிச்சு. உங்கள்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு. நீங்கள் பாருங்கள், ஃபஸ்ட்டு 20 ஸ்பின் போடலான்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன்னு தெரியுங்களா? எதை தொடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு தொட்டுக்கிட்டே இருக்கிறேன். சரி வந்துடும் 20 ஸ்பின் போடலான்னு சொல்லிட்டு போடலான்னு போட்டுட்ருக்குறேன். இப்போ போட்டுரும் பாருங்க, போட்டு தட்டணும். விழுகவே இல்லையே, ஒன்றுமே விழுக மாட்டேது. என்ன பண்ணுறது? விழுகலை. அடுத்த கட் சீன் போடும். மாதிரி 200 டைமண்ட் டாப்அப் பண்ணிட்டு வந்துட்டேன். ஒரு நிமிஷம் சேருங்க. லேடி கேரக்டர் வச்சாச்சு. ஓகே. இது இப்போ வந்துடும் மக்களை. சுற்றிட்டு இருக்குது, லோட் ஆகிட்டு இருக்குது. இருங்க. வந்துடுச்சு. அவ்வளோதான். 10 ஸ்பின் போடும் கோல்ட் ராயல். கிடைக்கலையே. ஒரு ஸ்பின் தான் போட்டிருக்கேன்னா, ஒரு ஸ்பின் போட்டாச்சு. ஒரு ஸ்பின் போட்டுட்டா பிளேயர் கேட்ச் 2 தடவை கொடுத்துப்போம். பிளேயர் கேட்ச் போட்டாச்சு. அவ்வளோதான். கிடச்சிருமா? இந்த ஸ்பின்னில் கிடைக்கிறவங்க நான் தான் ஃபஸ்ட்டே சொன்னேன்ல கிடைக்காதுன்னு. இல்லையும் கிடைக்காது. ஆனால் டோக்கன் நல்லா கிடச்சிருச்சு. நல்லா டோக்கனாகவே கிடச்சிருச்சு. 21 டோக்கன் கிட்ட கிடச்சிருச்சு. அதுக்கப்புறம் பாருங்கள், இப்போ வரும் பாருங்கள் கட்டானா. கேரக்டர் மாற்றிட்டு அந்த வீடியோ போடுற. ஒரு நிமிஷம். வந்துடுச்சு பாருங்கள். இதோ கட்டணா கிடச்சிருச்சு. ஒரே ஸ்பின் தான் போட்டேன், கிடச்சிருச்சு. பரவாயில்ல. கட்டணா வீடியோ பார்க்கலாங்களா? வாங்க, ட்ரைனிங் கிரவுண்டுக்கு போய் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அப்புறம் பார்ப்போம். இப்போ ட்ரைனிங் கிரவுண்ட் வந்துடுச்சு. போட்டுட்டேன், ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அவ்வளோதான். நாங்கள் ட்ரைனிங் கிரவுண்டில் பார்க்கலாம். இந்த கட்டானாவில் ஸ்பெஷல் பவர் எபிலிட்டியில் கடைசியில் காமிக்கிறேன். முதல்ல எப்படி அடிக்குதுன்னு பார்க்கலாம். ஸ்கிட்டுன்னு அடிக்குதுன்னு பார்க்கலாம். இதை வந்து டார்க்னஸ்ஸும் லைட்னஸும் இருக்குது. முதல்ல லைட்னஸ் போட்டு பார்த்துருவோம். லைட்னஸ் செம்மையாக தான் இருக்குது. தப்பாக இருக்குது. சவுண்டு பயங்கரமாக இருக்கும். அது கடைசியில் அது வந்து நான் உங்களுக்கு போட்டு காமிப்பேன். இதில் அது ஒரு ஆப்ஷன் வேறு இருக்குது. சவுண்டை ஆஃப் பண்ணிக்கலாம், ஆன் பண்ணிக்கலாம். பழைய கட்டண சவுண்டு வேணுனாலும் ஆஃப் பண்ணிக்கலாம். அது ஆஃப் பண்ணால் பழைய கட்டண சவுண்டு, ஆன் பண்ணால் புது கட்டண சவுண்டு வரும். அதை நான் கடைசியில் உங்களுக்கு காமிக்கிறேன். அது சாட்டிஸ்ஃபைடாக இருக்குன்னு நினைக்கிறேன். ரசிகன் வரையும் எடுத்துகிட்டா அந்த இன்னும் நரட்டோ பண்டில் கொடுக்க மாட்டேறானுங்க. எனக்கு அதான் ஆதங்கமே. என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரிங்க, அப்படியே போய் பார்ப்போம். பாருங்க, இதுக்கு மேலே நான் வாய்ஸ் கம்மி பண்ணிக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு கேட்காது. கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, லவ் யூ, பாய். பார்க்கலாம் அடுத்த தடவை.